கூட்டிட்டு சுத்துறேன். அஞ்சலி தான் உனக்கு கல்யாணம் ஆகி போச்சுல, சுமாரான பொண்ணை பாரு. மாமா, நான் அஞ்சலியை தவிர வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். டேய், நீ என்ன ஐஸ்வர்யா ராய் சுஷ்மிதா சென் லவ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்க? அவ கிடைக்கலன்னு வேற பொண்ணை பாரு. டேய், இந்த சகதியில் விழுந்த பண்ணி அருவாளோட உட்கார்ந்திருக்கு, கிராஸ் பண்ணா போட்டுருடா. அவர் அருவாளோட உட்கார்ந்திருந்தா என்ன, ஏகே படிசனோட உட்கார்ந்திருந்தா என்ன, நமக்கு என்ன பயம்? வா போலாம். மாப்பிள்ள, என் நிலைமை புரியாம நீ பேசுற. அவங்க கிட்ட உன்னை ஒரு சுமாரான விலைக்கு நான் வித்துட்டேன்டா, இப்ப நான் கிராஸ் பண்ணா போட்டுருவான். வெட்ட மாட்டார் மாமா, உங்களை பார்த்தா அவருக்கு ஒரு பயம் இருக்கு. நான் சொல்றேன்டா, பயந்துட்டேன்டா. பங்காளி, உங்க ஷூ கொஞ்சம் கலத்துறீங்களா? ஓ, இப்ப பழைய ஷூ வாங்கி விற்க ஆரம்பிச்சியா? பங்காளி, கலட்டுக்கு சொல்றேன். உங்க காலடி மண்ணுதான் வேணும். எஜமா காலடி மண்ணெடுத்து நெத்தியில பொட்டு வச்சோம். எஜமா அவ சொல்லுக்குத்தான் நாங்க கட்டுப்பட்டோம். உங்களைத்தான் நம்புகின்ற பூமி இனி எங்களுக்கு நல்ல வழிக்காமே. பகவதி தாயே பராசக்தி. ஏய், ஸ்டாப் தி மியூசிக். என்னடா ஆச்சு இவனுக்கு? கைகால் வரலீங்க. ஏன் வரல? யாரோ இவன் காலடி மண் எடுத்து செய்வனை செஞ்சு வச்சுட்டாங்க. 6 மாசத்துக்கு இப்படியே தான் கிடக்கணும். உங்க காலடி மண்ணுதான் வேணும். மாமா, அப்ப நாள்ல இருந்து நீயும் பயமுறுத்தா அந்த பண்ணி புடா போடா. மாமா, குரங்கு மேல போயிடுச்சு. டேய் குரங்கு, என் காலடி மண்ணை குடுறா. கீழ இருக்க எடுத்துக்க. டேய், நீ கையில வச்சிருக்கிறது குடுறா. இத தர மாட்டேன். டேய் மாப்ள, மரத்துல ஏறா. குடுறா குடுறா. ஏறா மாப்ள, ஏறா. டேய் நில்றா நில்றா. மாப்ள, இந்த கேடியை இப்படியே விட்டா பிடிக்க முடியாது. நீ அந்த பக்கமா வா, நான் இந்த பக்கமா வர்றேன். ஐயோ, டேய் மண்ண குடுறா. மண்ண குடுறா. மண்ண குடுறா. மண்ண குடு. இந்த தர்றேன். குடு குடுறா. இப்ப என்ன செய்வீங்க? டேய் கால்கடி பாம்பு. ஐயோ, இப்ப என்ன பண்ணுவ? என் காலடி மண்ணு கொடுங்க. பங்காளி, பங்காளி, பெரும் பங்காளி, பெரும் பங்காளி, பங்காளி. வாய் அந்த பக்கம். நான்சென்ஸ். சேத்துல பிறண்ட பண்ணி மாதிரி சட்டையெல்லாம் வீணாக்கிட்டியா? யாரையா நீ? என்ன பங்காளி இப்படி கட்டுப்பட்டீங்க? உங்க தாத்தாவும் எங்க தாத்தாவும் ஒரே தாத்தாவுக்கு பிறந்தவங்க. அது மட்டும் இல்ல, சொல்ல போனா நம்மள 4 விட்ட பங்காளிங்க. யோ, கூட பிறந்தவனே கத்தி எடுத்து குத்துற காலமியா இது? இதுல 4 விட்ட பங்காளி 8 விட்ட பங்காளிங்கறியா? யாருன்னு சொல்லியா? நான் ஒண்ணும் தப்பா கேட்கலையே, ஏப்பா அழற? அது இல்ல பங்காளி, உங்களுக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன். என்ன யாருன்னு கேட்டுப்பட்டீங்க? விருந்துக்கு தானே வர்றேன் வர்றேன் வர்றேன். உங்களுக்காக பொண்டாட்டி வெயிட்டிங்க. விருந்தாக்கி வச்சிருக்கா பங்காளி. இந்த டபுள் மீனிங்ல பேசுற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. போ வாங்க. என்ன பண்ணிட்டீங்க? ஏண்டா, நான் என்ன மனுஷனா இல்ல மாயா பஜார் ரங்காராவா? இது என்ன இலையா இல்ல பத்தமட பாயா? பங்காளி, உங்களுக்காகவே பால்ல செஞ்ச போண்டா, பால்ல செஞ்ச கேக்கு, பால்ல செஞ்ச லட்டு, பால்ல செஞ்ச இட்லி, பால்ல செஞ்ச பூரி. பங்காளி, ஏன் பங்காளி அழுகுறீங்க? பூரியில இருந்து பொங்கல் வரைக்கும் பால்லயே செஞ்ச பாசம் மிகுந்த பங்காளி என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் மீட் பண்றேன். சரி சரி, அழாதீங்க. கையெடுமா. சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிட முடியாது, வெளியில எங்காவது வச்சு வியாபாரம் பண்ணாதான். சாப்பிடுங்க. இந்தாங்க. இரு. ஏயா, இது என்ன பொண்டாட்டியா இல்ல புளிய மரத்து கட்டி நீட்டு இருந்த தள்ளிட்டு வண்டியா? ஐயோ, தாலி கட்டின பொண்டாட்டி. தாலி கட்டினா தாயா பொண்டாட்டி, கட்டல என்ன வப்பாட்டி. பங்காளி, உங்க மேல இருக்கிற பாசத்துல ஊட்டி விடுறா. பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா, கால் வச்சா வலி கூடுற அளவுக்கு பாசம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இந்தாங்க, பால் சாப்பிடுங்க. ஸ்டமக்ல இடம் இல்ல, பார்சல் பண்ணி அனுப்புங்க, பஸ்ல போகும்போது சாப்பிட்டுக்கிறேன். பங்காளி, பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இது என்ன ஃபேமிலி நடத்துற அட்மாஸ்பியரா எனக்கு தெரியலையே. என் பொண்ணு பங்காளி. அதையே ஒராசிட்டே நிக்கிற? பங்காளி, எனக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, உங்களுக்கு இருக்கிறது ஒரே மாப்பிள்ளை. 2 பேரும் கல்யாணம் பண்ணி வச்சுட்டா நெருங்கின பங்காளி ஆயிடுவோம். சுருங்கின பங்காளி ஆகிடுவோம். என் மாப்பிளைய குறவழிய கடிச்சு கொன்னாலும் கொல்லுவனே தவிர இந்த வீட்டுல சம்பந்தம் பண்ண விட மாட்டேன். பங்காளி, என் பொண்ணுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறே இல்லையா?
என்னடா சவுண்ட் குடுக்குற? நீ என்ன மாப்பியா லீடராடா? இந்த மாதிரி சவுண்ட் எத்தனை பாத்துருக்கேன் தெரியுமா? என்னடா நீ பாருங்க, உண்ட வீட்டுக்கு ரெண்டே நினைக்க கூடாது, பால் குடிச்ச வீட்டுல பாதம் நினைக்க கூடாது. போடா புண்ணாக்கு. இந்த ஓல்டு சென்டிமெண்டல் என்ன டச் கூட பண்ணாது. இப்ப என்ன சொல்ற? யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கா? அட பங்காளி, அட பங்காளி, அட பங்காளி. இப்ப தாண்டா ப்ராப்பர் டீலிங். ரொம்ப லேட் பண்ணிட்டியடா. உடனே அடிச்சிருக்க வேண்டாமா? இது அட்வான்ஸ் தான். டோட்டல் ரெமுனரேஷன் 50. அது என்னடா பிச்சைக்கார தரமா 50? ஒன்னு அடி. அடிச்சிடுறேன். அப்ப என் மாப்பிளைய உன் பொண்ணுக்கு அடிச்சிடுறேன். முடிச்சிருங்க. இந்தாடா. நில்லுங்க, நில்லுங்க. என்னடி? மறந்துட்டீங்களா? மாலை போடுங்க. யோ, எதுக்கே மாலை? இது வெற்றி மேல அட்வான்ஸா போடுறோம். ஓ, புருஷன் பொண்டாட்டி பிளானிங்கா தான் இருக்கீங்களா? போடுறே. யோ, என்னைய அந்த மாலை போட சொல்ற? கதை மாறிடாதே. ஆமா ஆமா. மாப்ள போட்டாங்க. என்ன மாமா அது? இப்படி ஊத்துறது, இப்படி ஊத்தணும். பாத்துக்கிட்டீங்களா? Stop. ஏய், ட்ரிங்க் எப்படி சாப்பிடணும் தெரியுமா? கொஞ்சம் கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்திக்கணும், அப்புறம் ஃபுல்லா தண்ணி ஊத்தி சாப்பிடணும். இதுக்கு முன்னால நீ ட்ரிங்க் சாப்பிட்டு பழகிருக்கியா? குடிச்சுதான் எங்க பரம்பரையே அழிஞ்சது. இப்படி குடிச்சா பரம்பரை அழியாது, ஒளிஞ்சு போயிரும். மாப்ள, இனிமே இந்த ஓல்டு மங்க பாத்துக்கல என்ன கூப்பிடாதப்பா. சரி மாமா. நீங்க வேற இதெல்லாம் ஃபாரின் சரக்குங்க. ஐயோ, நான் சரக்க சொல்லலீங்க. சரக்கு ஏத்திட்டு வந்து லாரி ஒண்ணு உட்கார்ந்துருக்கீங்க. வைடாக்கல. நாய கொண்டா. ஐயோ, அதையும் என்ன பிடிங்கிருச்சீங்க? யோ, பின்ன இந்த நாய் கடிச்ச எலும்பு எக்ஸிபிஷன்ல வைக்க போறேன். அது இல்லன்னு, அவர் தண்ணி அடிச்சுட்டா ஒண்ணு எலும்ப கடிப்பாரு, இல்ல பக்கத்துல இருக்கிற ஆளை கடிப்பாரு. ஐயோ அம்மா, வாழைப்பழம் எனக்கு தெரியாதா? வாயில வைக்கணுமா? நீயே வச்சுக்கடா. சரியான லொல்லு இல்ல மாமா. ரொம்ப லொல்லு பண்றாப்பா. பேசாம வாயில போட்டுரு மாமா, இல்லன்னா கடிச்சிட்டு போறாரு. ஐயோ, இவர் கடிச்சா மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. அப்படியா? வாய் தர, வாய் தரடா. தின்றா, தின்னு. என்ன சிகரெட்? அதை நான் தான் வாயில வைக்கணுமா? டேய், நீ ரொம்ப ஓவரா போறடா. மாப்ள, ரொம்ப சிலும்புறா. அந்த ஏர்போர்ட் தலையை நீ கவனிச்சுக்க, இந்த பண்ணிய நான் கவனிச்சுக்கிறேன். போடா. வாங்க வாங்க வாங்க. டேய், அந்த அருகில ஸ்டாப் பண்ணு. பில்லு. எப்படி? இன்னும் பல ஐட்டங்கள் வச்சிருக்காரு நம்ம மாப்ள. அவங்கிட்ட இருந்து தப்ப முடியாது. சரி, எங்க போற? உள்ள டிஎஸ் மாப்ள வந்திருக்காரு. நீ என்ன ஐஜி மாமனாரா? அதெல்லாம் பார்க்க முடியாது. ஒரு அதிசயமான பொண்ணை பெத்து வச்சிருக்காயா அவன். கல்யாணம் ஆகாம எவனாவது ஊருக்குள்ள வந்தா அவன் தலையில கட்டி வச்சுன்னு அலையறாயா. யோ, போயா. சரி, பொண்ணாவது அனுப்புங்களேன். சரி, பொண்ணை நான் சொல்ற இடத்துக்கு போக சொல்லு. ஆட்டு சந்தை, மாட்டு சந்தை, கோயில் திருவிழாக்கெல்லாம் கூட்டிட்டு போ. அங்க நிறைய ஜனங்க வருவாங்க. செட் ஆகும், தள்ளி விட்டுரு. செட் ஆகலன்னா வர்ற வழியில கிணறு இருக்கு, அதுல தள்ளி விட்டுரு. சரி வாமா, நாளைக்கு பாத்துக்குருவான். போயா. மாமா, நான் பார்த்ததுல இருந்து சந்தனத்தோட சுத்துறாரு. இவர் என்ன பெரிய பக்திமானா? பக்திமானாவது நாய் சட்டவாங்க காசு இல்லாம அலையுது. காலையில கொல்லப்புறத்துக்கு போய் சாணியில பிறண்டு வந்த. விஜயதா, இந்தாங்க சாப்பிடுங்க. அஞ்சலி அப்புறமா குடுக்கறேன்னு சொன்னா, ஆனா கண்டிப்பா கொடுத்துருக்க மாட்டா. அதனால தான் இங்க எடுத்துட்டு வந்தேன். சாப்பிடுங்க. வேண்டாம், நான் சாப்பிட்டேன். மாப்ள, லட்டத்தான் கோட்டை விட்ட, ஜாங்கிரியும் கோட்டை விட்டுறாத. வாங்கி ஆடுறா. எடுத்துக்கங்க, இன்னைக்கு ஒரு விசேஷமான நாள். அதுக்கு தான் இந்த ஜாங்கிரி. மாப்ள, நீ இந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிட்டு எனக்கு ஒரு சின்ன டீலிங் இருக்கு, வந்துடுறேன். 2 நாள் பழக்கத்துல என் பொண்ணு ஜாங்கிரி குடுக்குற அளவுக்கு வந்துருச்சு. நான் பெத்த பொண்ணாச்சே. எனக்கு தானே பத்த. அதான் எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. நீங்க 2 பேரும் பிளாக்கா இருக்கிறீங்க, உங்க பொண்ணு செக்கச்சவேன் இருக்கு. அது எப்படி? வந்து 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 சரி உடியா, கர்மாந்திரம் எப்படியோ போறதுட்டு போட்டு. சம்திங் ராங். அது இப்ப நமக்கு தேவையா? ஜாங்கிரி சாப்பிடறத கொண்டு வந்து விட்ட பாத்தியா? ரொம்ப நன்றி பங்காளி. நன்றி வாயோட இருந்தா போதுமா? டப்பு, பைசா, துட்டு. ஏய், பணம் தருது. இந்தாங்க. என்னையா இது? பேங்க்ல இருந்து இப்ப எடுத்து வரேன். இது பேங்க்ல எடுத்த மாதிரி தெரியல. பேங்க் முன்னால உட்கார்ந்து பிச்சை எடுத்து வந்து விடுறான் பாரு டூப். சரி கொண்டா. பங்காளி, இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். ஒரு சூட்கேஸ் நேரா தரேன். இதே மாதிரியா? ஆமா. அப்ப இப்ப இந்த பிச்சை ஆரம்பி. ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட்ல எடுத்தா தானே சேர்க்க முடியும். பாய். பாய். என்னங்க நீங்க பாட்டுக்கு பொட்டி நிறைய பணம் கொடுக்கறேன்னு பொசுக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த கல்யாணம் மட்டும் முடியட்டும். நம்ம பொண்ணுட்ட சொல்லி இவனை கட் பண்ண சொல்லிடுறேன். என்ன மாமா, வீடு பூட்டி இருக்கு, ஆனா வெளியே வாழை மரம் கட்டி இருக்கு. அதான் மாப்பிள்ள எனக்கு கன்ஃபியூஸா இருக்கு. இந்த வீட்ல கல்யாண வயசுல அஞ்சலி மட்டும்தான் இருக்கு. இதுல ஏதோ கசாமுசா நடந்திருக்கு. பங்காளி, உங்களுக்கு விஷயம் தெரியாதா? தெரியாத. நாளை காலையில அந்த டிஎஸ்பிக்கு அஞ்சலியும் கல்யாணம். ஐயோ. எவ்வளவு நெருங்கின சொந்தம் சொல்லாம இருக்காங்களே. இதுக்கு நீங்க பழிக்கு பழி வாங்கியே தீரணும். பழிக்கு பழியா? ஆமா, அந்த புள்ளைக்கு 8 மணிக்கு கல்யாணம்னா நம்ம தம்பிக்கு 7 மணிக்கு கல்யாணம் நடந்தாகும். திடீர்னு மாப்பிளைக்கு யார் பண்ணி கொடுப்பா? நான் இல்ல. நோ நோ, அந்த பொம்பளை கிட்ட சொல்லி வையா. பையனுக்கு திடீர்னு ஜுரம் வந்துருச்சு. இருங்க, என்னடி சொல்ற? ஐயோ, நான் பெத்த பொண்ண சொன்னேங்க. நாளை காலையில 7 மணிக்குலாம் நான் ரெடியா இருப்பேன். நீ 7 மணிக்கே ரெடி. உங்க அம்மா காலையில 5 மணிக்கே ரெடி. பாரு, இவன் வெடிய வெடிய ரெடி. ஆனா மாப்பிள்ளை ரெடி இல்லையே. மாப்பிள்ள பாத்தியா? தலையில இலை, இடுப்புல அருவா,
இவனே போய் வாழை மரத்தை வெட்டிட்டு வந்து கட்டியிருக்கான். குடும்பத்தோட சேர்ந்து கோல்மால் பண்றாங்க. நீ ஏமாத்துறாத. இப்பவே நம்ம டிஎஸ்பி வீட்டுக்கு போய் வெரிஃபை பண்ணிடுவோம். அதுக்கேண்டா நாயை கூப்பிடுற? இல்ல மாமா, மகாபாரதத்துல அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் ஹெல்ப் பண்ற மாதிரி நீ எனக்கு ஹெல்ப் பண்றியே. ஐயோ அவன சலங்கிறது கட்டுறியாடா மாப்பிள? மாப்பிள இதே வாழை மரத்தை நம்ம வீட்டுல கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டிடலாமா? வாழை மரத்தை கட்டு, தென்னை மரத்தை கட்டு, வேப்ப மரத்தை கட்டு, எந்த மரத்தை வேணாலும் உன் வீட்டுல கட்டு. எங்களை விட்டு பங்காளி எப்படியாவது என் பொண்ண உன் பொண்ண எங்க கட்டுறது? புளிய மரத்துல கட்டி ஒரு ஆணி அடிச்சிரு. போயா மாமா, அஞ்சலி அவ வீட்லயே பாத்துருக்கலாம். இந்த நட்டக்காலம் வீட்டுக்கு ஏன் கூட்டு வந்த? அஞ்சலி ஏற்கனவே உன் மேல கோபத்துல இருக்கிறா. இன்னைக்கு ஒரு நைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். முதல்ல அதை கரெக்ட் பண்ணு. இறங்கி வாடா, இறங்கடா. மாமா, துப்பாக்கி. சுற்று போகுது. மாமா, 1000 தான் இருந்தாலும் எனக்கு அக்கா முறை. 500 இருந்தாலும் எனக்கு கட்டிக்கிற முறை எல்லாம் பார்க்கணும். கொஞ்சம் பார்த்து வர்றேன்டா. இவன் கூட போனா நம்ம எதையுமே பார்க்க முடியாது. என்ன மாமா யோசிக்கிற? நீ அஞ்சலி பார்க்கணும்ல? நீ போய் அந்த வேலை செய். அப்ப நீ? எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, பாட்டு வர. என்ன வேலை? நீ போடா மாப்ள. அழுக்க மண்டைய உச்ச கட்டத்தில் இருப்பான். ஏதோ ஒரு பிகர் பாத்துக்கிட்டு இருக்குது. இப்ப போய் டச் பண்ண கப்புன்னு உழுந்துரும். ஏய் இப்போடல் இப்போ ஒரு முத்தம் கொடுக்கட்டுமா? கன்னத்தில் கொடுக்கட்டுமா? கையில் கொடுக்கட்டுமா? கையில கொடுக்கறேன். கை கலரே சரியில்லையே. ஒருவேளை உள்ள பேஸ் நல்லா இருக்கும். கிளியோபட்ரா கூட கருப்பு தானே? என்ன டார்லிங், ஓடி வந்துட்டேன்னு பாக்குறியா? நீ போட்டிருக்கிற காஸ்டியூம்க்கு ரன்னிங் தான் கரெக்ட். அப்படியே ஓடி வந்து ஒரு கிஸ் அடி. உன் திருமுகத்தை என்கிட்ட கொஞ்சம் காட்டக்கூடாதா? நீயாடா ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட ஏமாத்தி பணம் வாங்கினீங்கல்ல, அதுதான் உன்னை துரத்துறேன்.